எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல் ஐஜேகே இந்தியன் ஜெர்சி கப்பில். இந்த வீடியோ நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம எதிர்பார்த்த பிளேயர்ஸை எதிர்பார்த்த டீம் எடுத்தாங்களா, இல்ல எதிர்பார்க்காத பிளேயர்ஸை நம்ம எதிர்பார்த்த டீம் எடுத்தாங்களா, எதிர்பார்த்த பிளேயர்ஸை எதிர்பார்க்காத டீம் எதிர்பார்க்காத அளவுக்கு எடுத்திருக்காங்களான்ற விஷயத்த இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா, குழப்பமே வேண்டாம், தெளிவா வீடியோல பார்க்கலாம். இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐபிஎல்ல டாப் 5 பைஸ் யாராருன்னு பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மிச்சல் ஸ்டார்க் 24.75 crore போயிருக்காரு கொல்கட்டாக்கு. செகண்ட் வந்து பேட் கமின்ஸ் 20.50 crore போயிருக்காரு சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கு. தேர்ட் வந்து டேரல் மிச்சல் சிஎஸ்கே எடுத்திருக்காங்க 14.00 crore. தென் ஹர்ஷல் பட்டேல் பஞ்சாப் கிங்ஸ் எடுத்திருக்காங்க 11.75 crore. லாஸ்டா அல்சாரி ஜோசப் ஆர்சிபி எடுத்திருக்காங்க 11.50 crore. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் மூலமா பேட் கமின்ஸ் அண்ட் மிச்சல் ஸ்டார்க் ரொம்ப அதிகமா பிட் பண்ண பிளேயர்ஸ் என்ற ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாலும் சாம் கரன் இருந்தாரு. சாம் கரன் வந்து 18.50 பஞ்சாப் கிங்ஸ் லாஸ்ட் ஆப்ஷன்ல எடுத்திருந்தாங்க. ஸோ அவரையே வந்து முந்திக்கிட்டு மிச்சல் ஸ்டார்க் அண்ட் பேட் கமின்ஸ் வந்திருக்காங்க. அதுலயும் மிச்சல் ஸ்டார்க் 24.75 crore கேகே எடுத்திருக்காங்க. இது ரொம்ப 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 அதிகமான ஒரு விலை. ஸோ அப்கமிங் ஆப்ஷன்ஸ்ல இதை விட அதிகமான விலைக்கு பிளேயர்ஸ் போவாங்கன்ற ஒரு ஹைப் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் மூலமா கிரியேட் பண்ணிருக்காங்க. பார்க்கலாம் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல யார் யார் எவ்வளவு அதிகமா போறாங்கன்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டீமுக்கு வருவோமா? சிஎஸ்கேக்கு. ஸோ சிஎஸ்கே வந்து 6 பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. 6 பிளேயர்ஸ் யாராருன்னா ரச்சின் ரவீந்திரா, டேரல் மிச்சல், ஷர்துல் தாக்கூர், முஸ்தபிசுர் ரகுமான், சமீர் ரிஸ்வி அண்ட் அவினாஷ் ராவ். இந்த 6 பேருமே சிஎஸ்கே இந்த ஆப்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து 6 ஸ்லாட்ஸ் தான் இருந்திருக்கு. அந்த 6 ஸ்லாட்ஸ்ல வந்து ஓவர்சீஸ் ஸ்லாட் வந்து 3 ஸ்லாட் இருக்கு. ஸோ 3 ஸ்லாட்டுக்கு ரச்சின் ரவீந்திரா, டேரல் மிச்சல், முஸ்தபிசுர் ரகுமான். மிச்சம் இருக்க 3 இந்தியன் ஸ்லாட்டுக்கு ஷர்துல் தாக்கூர், சமீர் ரிஸ்வி அண்ட் அவினாஷ் ராவ் எடுத்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிஎஸ்கே இந்த 6 பிளேயர் சிஎஸ்கேக்கு வர்த்தா வர்த் இல்லையான்னு பார்ப்போம். ஸோ நம்ம இதை ஃபர்ஸ்ட் பார்க்க போது ரச்சின் ரவீந்திரா. ஸோ ரச்சின் ரவீந்திரா வந்து நியூசிலாந்து பிளேயர். ஸோ இந்த நியூசிலாந்து பிளேயர் யாருக்கு வந்து பேக்கப்பா இருக்காருன்னா மொயின் அலிக்கு பேக்கப்பா இருக்காரு. ஸோ மொயின் அலி வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பிளஸ் வந்து ஒரு ஸ்பின் பவுலர். அதே மாதிரி ரச்சின் ரவீந்திரா வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன். அதே மாதிரி வந்து ஓரளவுக்கு நல்லா போடுவாரு ஸ்பின் பவுலர். ஸோ இந்த ஆல்ரவுண்டர் வந்து மொயின் அலிக்கு கரெக்டான ஒரு பேக்கப்பா நான் வந்து பேக்கப்பா பாக்குறேன். ஸோ இவர் வந்து ஒரு கரெக்டான சாய்ஸ் சிஎஸ்கேக்கு. இந்த பிஃபோர் ஆப்ஷன் ரச்சின் ரவீந்திரா வந்து நிறைய பேர் வந்து பிட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினைச்சோம். பட் அந்த அளவுக்கு பெருசா பிட் போகல. பட் சிஎஸ்கே வந்து இவரை கரெக்டான பிட்ல எடுத்துருச்சு. ஸோ 1.8 lakhs எடுத்திருக்காங்க. ஸோ இவர் வந்து ஒரு நல்ல ஒர்த்தான பிளேயர் தான் சிஎஸ்கேக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற பிளேயர் டேரல் மிச்சல். ஸோ டேரல் மிச்சல் நியூசிலாந்து பிளேயர். ஸோ இந்த நியூசிலாந்து பிளேயர் யாருக்கு பேக்கப்பா வந்து எடுத்திருக்காங்கன்னா பென் ஸ்டோக்ஸ். ஸோ பென் ஸ்டோக்ஸ் நம்ம ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ பென் ஸ்டோக்ஸ் பதிலாக இந்த டேரல் மிச்சல் பிளேயர் வாங்கியிருக்காங்க. இந்த டேரல் மிச்சல் நல்லா விளையாடுற பிளேயர். ஸோ ஆல்ரெடி வேர்ல்ட் கப்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பிளஸ் இவர் வந்து ஒரு ஸ்பின் பவுலர் வேற. ஸோ ஆல்ரவுண்டர் பொசிஷன்ல வந்து இவர் இறக்கலாம். ஸோ 4th or 5th டவுன்ல இறக்குனா வந்து இவர் நல்லா விளையாட கொடுப்பாரு. இவர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். ஸோ பென் ஸ்டோக்ஸ் வந்து லாஸ்ட் ஐபிஎல் வந்து பெஞ்ச்லேயே உட்கார வச்சிட்டாங்க. பட் இந்த மாதிரி வந்து டேரல் மிச்சல் அப்படி பண்ண மாட்டா. கண்டிப்பா டேரல் மிச்சல் வந்து 11th இருப்பாரு. சோ இவர் வந்து ஒரு பெஸ்டான சாய்ஸ் சிஎஸ்கேக்கு. சோ இவர் கண்டிப்பா ஒரு வர்த்தான பிளேயர் ஃபார் சிஎஸ்கே. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற பிளேயர் முஸ்தபிசுர் ரகுமான். சோ ஒரு பங்களாதேஷ் பிளேயர். சோ இந்த பங்களாதேஷ் பிளேயர் வந்து சிஎஸ்கே எடுப்பாங்கன்றது யாருமே எதிர்பார்க்கல. சோ மேனேஜ்மெண்ட் வந்து எப்பவுமே வந்து எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. சோ கேட்டா வந்து தோனி வந்து இதை சொன்னாரு, தோனியோட ஒரு மூவ் இது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த வகையில வந்து முஸ்தபிசுர் ரகுமான் வந்து எடுத்திருக்காங்க. சோ முஸ்தபிசுர் ரகுமான் வந்து இப்போ கரண்டா நல்ல ஃபார்ம்ல இல்ல. பட் நல்ல ஒரு பவுலர், லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். சிஎஸ்கேக்கு வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஓவர்சீஸ் பிளேயர் தேவைப்படுது. சோ அந்த பொசிஷனை வந்து முஸ்தபிசுர் ரகுமான் வந்து கண்டிப்பா ஃபில் பண்ணுவாருன்னு நம்பலாம். சோ இந்த பிளேயர் வந்து சிஎஸ்கேக்கு ஒரு வர்த்தான பிளேயர் தான். அடுத்து நம்ம பார்க்க போற பிளேயர் வந்து ஷர்துல் தாக்கூர். சோ ஷர்துல் தாக்கூர் ஆல்ரெடி சிஎஸ்கே பிளேயர் தான். சிஎஸ்கே வந்து டெல்லி போயிட்டு டெல்லியில இருந்து கேகேஆர் போயிட்டு இப்போ கேகேஆர்ல இருந்து திருப்பி சிஎஸ்கே வந்திருக்காரு. சோ சிஎஸ்கே வந்து ஆல்ரெடி ஷர்துல் தாக்கூர் விட்டது வந்து ஒரு பெரிய தப்பு தான். ஷர்துல் தாக்கூர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். லாஸ்ட் டெத் ஓவர்ஸ்ல எல்லாம் நல்ல விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி கொண்டவர். சோ இந்த பிளேயர் வந்து சிஎஸ்கேக்கு மறுபடியும் ஒரு நல்ல பிக் தான். சோ இவர் வந்து யாருக்கு பேக்கப்பா இருப்பாருன்னா துஷார் தேஷ்பாண்டேக்கு பேக்கப்பா இருப்பாரு. சோ துஷார் தேஷ்பாண்டே வந்து ஓரளவுக்கு நல்லா போற பவுலர். பட் துஷார் தேஷ்பாண்டே வந்து கம்பேர் பண்ணும்போது ஷர்துல் தாக்கூர் வந்து ஒரு கண்டிப்பா ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்டா இருப்பார் சிஎஸ்கேக்கு. ஷர்துல் தாக்கூர் வந்து சிஎஸ்கேக்கு ஒரு வர்த்தான பிளேயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த 2 பிளேயர்ஸ் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து இங்க டிஸ்கஸ் பண்ணணும். இந்த ஆப்ஷன்ல 2 விஷயம் என்ன ரொம்ப அப்செட் பண்ணிச்சு. ஒன்னு வந்து ஷாருக் கான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுப்பாங்கன்னு நான் நினைச்சேன். பட் ஷாருக் கான் எடுக்கல. அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பிளேயர் எடுத்துட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். அவர் வந்து 8.40 crore எடுத்திருக்காங்க. அவர் பேர் வந்து சமீர் ரிஸ்வி. சமீர் ரிஸ்வி நல்ல பிளேயர் தான். பட் ஏன்னா ஷாருக் கானும் சமீர் ரிஸ்வியும் ஒரே மாதிரி கேட்டகரி உள்ள பிளேயர்ஸ் தான். 2 பேருமே ஆல்ரவுண்டர். சோ அவரை எடுக்கிறதுக்கு பதிலாக ஷாருக் கான் நம்ம ஏன் எடுக்கலன்னு தெரியல. சோ ஷாருக் கான வந்து ஜிடி வந்து 7.40 lakhs எடுத்திருக்காங்க. நம்ம வந்து இந்த சமீர் ரிஸ்வி 8.40 lakhs எடுத்திருக்கோம். சோ அமௌண்ட் வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் எதுக்காக வந்து நம்ம சென்னை பிளேயர்ஸ், நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து நம்ம வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம்ல எடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு. இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. ஏதாவது பேசுங்கடா. சோ இன்னொரு விஷயம் அப்செட் பண்ணது வந்து ஜி அஜிடேஷன் ஒரு பிளேயர். அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டு பிளேயர் தான். ஏன்னா அந்த பிளேயர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவர் டிஎன்பிஎல்ல. சோ அந்த பிளேயர் எடுக்காது எனக்கு ரொம்ப வந்து ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா அந்த பிளேயர் ஆப்ஷன்ல வரும்போது நம்ம கிட்ட இருந்த அமௌண்ட் வந்து 1.20 crore இருந்துச்சு. அஜிடேஷனோட வந்து பேஸ் வந்து 20 lakhs தான்.
பட் அஜிடேஷை எடுக்காம அடுத்து வந்து அவினாஷ் ராவ் எடுத்திருக்காங்க அதே 20 lakhsக்கு. என்ன இது ஸ்ட்ராட்டஜின்னு தெரியல. மேபி வந்து இது வந்து மகேந்திர சிங் தோனியோட அட்வைஸா இல்ல வந்து மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ண ஒரு விஷயமான்னு தெரியல. சோ நம்மளோட தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கேல நிறைய பேர் விளையாடுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். பட் இன்னமும் அது நடக்க மாட்டேது. அது என்ன ரீசன் தெரியல. மேபி சிஎஸ்கேக்கு விளையாடணும்னா வந்து அது தமிழ்நாடு பிளேயர் இருக்கக்கூடாது, வேற ஸ்டேட் பிளேயரா இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்கு போல இருக்கு. சோ அவினாஷ் ராவ் எடுத்த பிளேயர்ஸ் அஜிடேஷ் எடுத்திருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணா இன்னும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னும் நிறைய வருஷம் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். நம்ம எப்பயுமே வந்து அதர் ஸ்டேட் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் நம்பி இருக்காம இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸை வந்து நம்ம எடுத்து பண்ணா இன்னும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு நிறைய ஃபேன் பேஸ் உண்டாகும் அப்படின்றது என்னோட கருத்து. இல்ல இந்த விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம என்னதான் இதை பத்தி பேசினாலே மேனேஜ்மெண்ட் ஒன்னே வந்தா சொல்ல போகுது நம்ம கிட்ட. ப்ரோ ஐ டோன்ட் கேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ரெண்டு பிளேயர்ஸ் யாருன்னா சமீர் ரிஸ்வி அண்ட் அவினாஷ் ராவ். இவங்களை பத்தி முன்னாடி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரெண்டு பேருமே நல்ல பிளேயர்ஸ் தான். சிஎஸ்கே நல்ல பிக் தான். பட் என்ன ஒரு வருத்தம்னா இவங்களுக்கு பதிலாக தமிழ்நாடு பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணிருக்கலாம். அது மட்டும் தான் சின்ன ஒரு வருத்தம். மற்றபடி இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு பிளேயர்ஸ் தான். ஸோ மொத்தத்தில் சிஎஸ்கேக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் நல்ல ஒர்த்தான பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். Until then, signing off, this is Kapil.